உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது? இது முக்கியமான விஷயம், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயம். ஒரு மருந்தில்லா மருத்துவம், எந்த நோயையும் நீக்கக்கூடிய ஒரு மருத்துவம், நமக்கு நாமே டாக்டர் ஆகக்கூடிய ஒரு மருத்துவம். ஆகவே தான் இது அதிகாலை வேளையில் மக்களுக்கு வெகு காலமாக தரப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க முடியாத நோய்களெல்லாம் இந்த யோகாசன பிராணாயாமங்கள் மூலமாகவும் இயற்கை உணவுகள் மூலமாகவும் பிராணாயாமங்கள் மூலமாகவுமே தீர்த்து கொள்ளலாம். அந்த காலத்தில் எப்படி முனிவர்கள் 10,000 ஆண்டு வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அவர்களெல்லாம் 10,000 ஆண்டுகள் வாழாமல் திருமந்திரம், திருக்குறள் போன்ற நூல்கள், வைத்திய நூல்கள், ரேகசாஸ்திரம், வானசாஸ்திரம்னு எழுத முடியாது. அதை யாராலும் மாற்ற முடியவில்லை. ஆகவே தான் அத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொடுத்த சயின்ஸ் ஒரு வரப்பிரசாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது இன்றைக்கு உலக மக்கள் எல்லாருக்கும் பயன்படுகிறது. ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு 2 சிறார்கள் வந்திருக்கிறார்கள். தர்ஷன் 11 வயசு, மனோஜ் 11 வயசு, 6வது வகுப்பு படிக்கிறாங்க. முடிச்சூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். ஸ்ரீ எஸ்பிஎஸ்சி விவேகானந்தா வித்யாலயத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். கர்ணபீட ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். அதனுடைய ஆசிரியர் யோகா நிபுணர் ராஜகோபால் அவர்களை என்ன அழகாக அந்த குழந்தைகளை பதைக்கி மடக்கி வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அந்த கர்ணபீட ஆசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். கர்ணபீடம் என்றால் காது. காது கேளாதவர்களுக்கும் காது கேட்டு தரக்கூடிய ஆசனம்தான் கர்ணபீட ஆசனம். தமிழ் நூல்களில் இதை சிவலிங்க ஆசனம் போன்று, சிவலிங்கம் போன்று இருப்பதால் சிவலிங்க ஆசனம் என்று சொல்கிறார்கள். இது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம். முட்டு தரையில் தொடரும், காது வழியாக டச் பண்ணி கீழே இறங்கணும். விஷ்டபாகம் மேலே தூக்கி இருந்து ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால் சிவலிங்க ஆசனம் என்று சொல்வார்கள். காதிலே பிரச்சனை உள்ளவர்கள், காதிலே ஏதாவது கேட்பி திறன் குறைந்தவர்கள் இந்த ஆசனத்தை செய்தால் நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள், காலை நீட்டுங்கள், நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். சத்தமேளே கர்ணபீட ஆசனம். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். இப்போ தான் அந்த அதனுடைய பொசிஷனை எல்லோரும் பார்க்க முடியும். பாருங்கள், கை தரையில் இருக்கட்டும், கை மேல் தூக்கக்கூடாது. கர்ணபீட ஆசனம், காதுக்குரிய ஆசனம். கால் ஃப்ளாட்டாக இருக்கணும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிங்க. இப்போ 2 பேரும் தலை ஒன்று போல் இருக்கணும். அங்கே கால் நீட்டணும். தலை எங்கே வை, அங்கே கால் நீட்டு. கால் ஃப்ளாட்டாக இருக்கணும். பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். இது கொஞ்சம் கடினமான ஆசனம்தான். சர்வாங்காசனம், ஹலாசனம் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த ஆசனத்தை நீங்கள் முயற்சி பண்ணணும். எடுத்த எடுப்பிலே இது செய்ய முடியாது. ஹலாசனம் ஒரு 100 எண்ணிக்கை வரணும். சர்வாங்காசனம் 100 எண்ணிக்கை வரணும். விபரீதகரணி 100 எண்ணிக்கை வரணும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். காது கேளாதவர்களுக்கும் காது கேட்கக்கூடிய அற்புதமான ஆசனம் தான் கர்ணபீட ஆசனம். மெதுவாக இறக்குங்கள்.
நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இத்தனை ஆசனங்களா? ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு ஆசனங்கள் வைத்திருக்கிறார்களே செம்மைப்படுத்த என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனென்றால் அங்கெல்லாம் ஒரு 4-5 விளையாட்டு தான். ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன், இவைகள் தான், வேறு எல்லாம் கிடையாது. குத்துச்சண்டை இவைகள் தான். அவங்களால என்ன எல்லாராலும் விளையாட முடியாது. பணக்கார விளையாட்டு. கிராமங்களில் எங்கேயாவது போய் ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட் எல்லாம் எங்கேயாவது விளையாடுதான்னு பாருங்கள். கிரவுண்டும் கிடையாது, மட்டையும் கிடையாது, ஆசிரியரும் கிடையாது. இது என்ன, அவங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. வராண்டாவிலேயே பள்ளிக்கூடத்தில் அல்லது ஒரு மரத்தடியிலேயே குழந்தைகளுக்கு கற்பிக்கலாம், அவர்களை நல்வழிப்படுத்தலாம், அவர்களை ஒரு நோயில்லாத ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.